Hi students, welcome to SIMAS classes. Multiple integrals. இங்க ஒரு ட்ரிபிள் இன்டகிரேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். எவாலுவேட் இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் 0 to z, இன்டகிரல் y plus z of dx dy dz. இப்போ கொடுத்துருக்கிற இந்த இன்டகிரேஷனை நான் வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. 0 to 1, 0 to z, 0 to yz, dx dy dz. இங்கே லிமிட் yலையும் zலையும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் பண்ணணும். எக்ஸை பொறுத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேரியபிள் y அண்ட் z இருக்கும். இங்கே லிமிட்ஸ் இசட்டில் இருக்கிறதுனால ரெண்டாவதாக ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம வந்து இசடை பொறுத்து இங்கே இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபஸ்ட் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு லிமிட்ஸ் அப்படி எழுதிக்கணும். இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் 0 to z. இன்டகிரல் ஆஃப் dx வந்து எக்ஸ், அதோட லிமிட்ஸ் வந்து 0 to y plus z இன்ட்டு dy dz. இப்போது இதை இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் 0 to z லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்க்கு பதிலாக அப்பர் லிமிட், ஸோ y plus zன்னு எழுதுவோம். மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 இன்ட்டு dy dz. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் 0 to z, y plus z இன்ட்டு dy dzன்னு எழுதலாம். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த லிமிட்ஸ் அப்படியே இருக்கும். இன்டகிரல் 0 to 1, இன்டகிரல் ஆஃப் y dy y ஸ்கொயர் பை 2ன்னு வரும். லிமிட் 0 to z ப்ளஸ் z வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்பொழுது நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அதனால் z அப்படியே வச்சுப்போம். dyயை இன்டகிரேட் பண்ணால் y லிமிட் 0 to z இன்ட்டு dz. இப்போ இதுக்கு லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இன்டகிரல் 0 to 1, ஒய்க்கு பதிலாக நம்ம அப்பர் லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி வரும்? z ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0 ப்ளஸ் z இன்ட்டு இங்கே ஒய்க்கு பதிலாக z போட்டோம்னா zன்னு வரும். மைனஸ் ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம்னா திஸ் இஸ் 0 இன்ட்டு dz. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே இந்த லிமிட்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 0 to 1, z ஸ்கொயர் பை 2 இது 0, அதனால் விட்டுருவோம். ப்ளஸ் z இன்ட்டு z ஸ்கொயர் வரும் இன்ட்டு dz. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we get 3z square by 2. So limit integral 0 to 1, 3z square by 2 into z square. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ 3 by 2 வெளியே அப்படியே வச்சுக்கிறேன். இதை இன்டகிரேட் பண்ணால் z cube by 3 லிமிட் 0 to 1. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம். இந்த 3 by 2 அப்படியே வச்சுக்கிறேன். zக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 by 3 வரும் மைனஸ் 0. இதை இங்கே சப்ராக்ட் பண்ணால் 1 by 3 மைனஸ் 0 1 by 3 தான் வரும். ஸோ 3 by 2வை 1 by 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get 1 by 2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.